ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி சூப்பரான சுவையான கோதுமை மாவு பாயாசம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக ஜவ்வரிசி பாயாசம், சேமியா பாயாசம், ரவை பாயாசம், பால் பாயாசம்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த ரெசிபி கோதுமை மாவு வச்சு பண்ணியிருக்கிறேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் செய்கிறதுக்கு குறைவான சமயம்தான் தேவைப்படும். கூடவே இது செய்கிறது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட செய்து முடிச்சிடலாம். குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கும். இது குடித்ததுமே இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயாசம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட், நம்ம ரவை வச்சு ஒரு பணியாரம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஹாய்க்கா, நான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணேன், நல்லா வந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ரெசிபி. சம்மருக்கு இந்த மாதிரி சில் ரெசிபி செய்யுங்கன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. 2வது கமெண்ட், அதே ரெசிப்பியில் ராஜா முகமது அப்படின்ற பிரதர் எழுதியிருக்காங்க, ஹாய் அக்கா, டுடே நான் செய்து பார்த்தேன், சூப்பராக வந்துச்சு. வீட்டில் எல்லோரும் சூப்பர்னு சொன்னாங்க. தேங்க்யூ அக்கான்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த பாயாசம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை கரைச்சிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. நீங்கள் ஃபோக்கு இல்லைனா ஸ்பூன் வச்சு கூட கரைச்சிக்கிறலாம். ஆனால் கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம பாயாசம் செய்யும்போது தண்ணியாக இல்லாமல் அங்கங்கே கட்டியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் முன்னாடியே நம்ம தண்ணியில் கரைக்கிறோம். இப்போ நல்லா கரைச்சாச்சு. இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம பாயாசம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக 2 டம்ளர் பால் கூட சேர்த்து இந்த ரெசிபி பண்ணலாம். நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்து வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவை இது கூட சேர்க்கணும். இப்போ தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த மாவை மறுபடிக்கும் ஒரு தடவை கலக்கிட்டு இது கூட சேர்த்துருங்க. ஏன்னா அடியில் கொஞ்சம் மாவு தங்கியிருக்கும். அதுக்காக தான் நம்ம மறுபடிக்கும் கலக்குறோம். சுடுதண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் இது போல் கலந்துட்டுருங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறலாம். நான் 1 கப் வெல்லத்தை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை, ஜஸ்ட் அந்த வெல்லம் கரைஞ்சா போதும். இதுவும் எதுக்காகனா வெல்லத்தில் கொஞ்சம் மண் இருக்கும்ல, அதை நம்ம வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ். இல்லை நீங்கள் நயமான வெல்லம் தான் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பாயாசத்தில் கூட சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதும் வடிகட்டிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் நம்மளுடைய பாயாசம் நல்லாவே கெட்டியாயிருச்சு. கோதுமை மாவு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. ஆனால் இந்த ரெசிபி நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மாவு வேகாமல் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அடியில் நல்லா அடி பிடிச்சிருக்கும். இப்போ இந்தளவு ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க வெல்லத்தை இது கூட சேர்க்கணும். 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, ஸோ 1 கப் அளவு வெல்லம் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். 1 கப் அப்படின்றது 250 ml அளவு இருக்கும். இது போல் நம்ம வெல்லத்தை சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா கலந்து விடணும். உங்களுக்கு தேவைன்னா இதே பாயாசத்தை கோதுமை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறமா ராகி மாவு, மைதா மாவில் கூட பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏதாவது சத்து மாவு வச்சுருக்கீங்கன்னா அதில் கூட பண்ணலாம். ஒவ்வொரு பாயாசமும் ஒவ்வொரு சுவையில் இருக்கும். மெத்தடு ஒன்று தான். நீங்கள் மாவு மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா பாயாசனுடைய டேஸ்ட் மாறுபடும்.
இப்போ இந்த வெள்ளைப்பாகு எல்லா மாவுலையும் ஒட்டுறது அளவுக்கு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெய்யில் முந்திரி பருப்பை தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட உலர் திராட்சை அதாவது கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. கிஸ்மிஸ் பழத்தை நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். நான் இன்றைக்கி கருப்பு கிஸ்மிஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் கலரில் இருக்கும்ல நார்மலான கிஸ்மிஸ் அது கூட சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரியை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்டுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடாக இருக்கும்போதே நம்ம பாயாசத்தில் இதை கொட்டிடலாம். நான் இன்றைக்கி முந்திரியும் திராட்சையும் மட்டும்தான் வறுத்துருக்கேன். நீங்கள் எனி ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது பாதாம் பிஸ்தா கூட சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் நம்மளுடைய பாயாசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை நல்லா இடையில கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது கூட நம்ம தாளித்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை சூடாக இருக்கும்போதே சேர்த்துடணும். பார்த்து சேர்க்கணும், கையில் தெரிச்சிடாமல். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கின தேங்காய் கூட சேர்க்கலாம். வாசத்துக்கு கொஞ்சம் போல் ஏலக்காயை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் போல் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுக்கு ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வயிற்றுக்கு நல்லது, அதுக்காக தான் நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இடையில விஸ்கி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். அப்படி தான் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சுட சுட இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாயாசம் சட்டுன்னு ஈஸியாக தயாராகிருச்சு. இந்த பாயாசம் எவ்வளோ ஹெல்தி பார்த்தீங்கல்ல. இதில் நம்ம எந்த கெடுதலான பொருட்களும் சேர்க்கலை. முழுக்க ஹெல்தியான பாயாசம். ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் தோணும். அந்த டைமில் சட்டுன்னு இந்த ரெசிபியை நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். இதை பிகினர்ஸ் கூட பண்ணலாம். அவ்வளோதுக்கு ஈஸியான ரெசிபி. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பாயாசம் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய். இன்றைக்கி நம்ம ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா முற்றிலும் ரொம்ப ஹெல்த்தியானது. அதே மாதிரி ரொம்ப களைப்பாக இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு அன்ஹெல்த்தியாக கடையில் விற்கிறத வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக வீட்டிலேயே ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோன்னா உடம்புக்கும் நல்லது, அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கிறலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கிறலாம். அதில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போது மூடி போட்டு மூடி விசில் வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் 3 விசில் அளவுக்கு வந்துருச்சு. எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. லைட்டாக அந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் மண்டை வெல்லம் சேர்த்துடலாம். இது 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி இலக்கம் கொடுத்து வரும். இது நல்லா கிளந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறலாம். நல்லா கெட்டியான பாலை சேர்த்துக்கோங்க, நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 ஏலக்காயை அம்மியில் வச்சு நச்சு இதில் சேர்த்துருக்கேன்.
இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் இது நல்லா வேக வச்சுருந்தேன். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கடைசியாக நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து இதில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த தேங்காய் துருவல் வந்து. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கிடலாம். நம்ம வந்து பாயாசம் செய்யும்போது ஊட வந்து கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா வாசனை கிடைக்கும். நான் வந்து இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துருப்பேன். இடையில வந்து கலந்துகிட்டே இருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் கடைசியாக முந்திரியும் திராட்சையும் வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு ஈஸியாக இருந்தது, அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருந்தது. ஸோ ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஹெல்த்தியான டிஷ் வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. உடலுக்கும் வந்து எந்த உபாதைகளும் வராது. கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு செஞ்சோன்னா உடலுக்கு வந்து ரொம்ப நல்லதும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை